ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஏன் ரொம்ப அதாவது ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு பொலிட்டிஷியன், அதாவது புதிய ஒரு பார்ட்டி வந்தால் ஏன் அவங்க மேலே ரொம்ப நெகட்டிவிட்டி ஆகுது? எல்லா கட்சிக்காரங்களும் ஏன் நெகட்டிவிட்டி அவங்க மேலே திணிக்கிறாங்க? அவங்க வந்தது தமிழ்நாடு ஆள்றதுக்கு தான், தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதை ஒரு பாசிட்டிவாக ஒரு பாலிசி மேக்கிங்கில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதை இவங்க ஃபைட் பண்ணுறது ஒரு ஒரு பொலிட்டிஷியன்ஸ். ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது, அது ஒரு நெகட்டிவ் பொலிட்டிஷியன், நெகட்டிவிட்டி. அது தமிழ்நாட்டுக்கும் சரியில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரியில்லை. ஏதாவது பாலிசியில் தப்பு பண்ணால் எல்லாம் சேர்ந்து அதை அப்போஸ் பண்ணலாம். அது மக்களுக்கான ஒரு அரசியல். இது இது மக்களுக்கான தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகள் செய்கிறது இது மக்களுக்கான அரசியலே கிடையாது. இது மேலை நாடுகளில் என்ன மாதிரி அரசியல் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் கற்றுக்கணும். அது முக்கியமாக இந்த திராவிட கட்சிகள், அதுவும் சரி, அதே மாதிரி அவங்களுடைய கிளை கட்சியான நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் இதில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் ஏடிஎம்கே அவங்க அந்த அளவு ஒரு நெகட்டிவ் பாலிட்டிக்ஸை எப்போதுமே எடுத்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த டிவிகே ஏடிஎம்கேவை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக டிஎம்கேவை ஸ்பாயில் பண்ணால் தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஏன்னா ஏடிஎம்கே கட்சியில் தான் ஒரு சாமானிய மக்கள், சாமானிய ஒருத்தரும் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலான்றது ஒரு 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 செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது டிஎம்கேல கிடையவே கிடையாது. அதனால் கூடுமான வரைக்கும் டிஎம்கேன்ற கட்சி இல்லாமல் ஒரு ஏடிஎம்கேவும், அதாவது புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகமும் ஃப்யூச்சரில் போனாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.